டெல்லியை ஒரு தூய்மையான நகரமாக மாற்றணும்னு இவங்க சொல்றாங்க. ஆச்சரியமான விஷயம், முழு இந்தியால அதிகமாக ரேப் நடக்கிற இடம் எது? டெல்லி தான் முதல் இடத்துல இருக்கு. முழு இந்தியால செயின் ஸ்நாச்சிங் நடக்கிற இடத்துல டெல்லி தான் ஆரம்பமான இடத்துல இருக்கு. முழு இந்தியால கிட்னாப்பிங்ல டெல்லி முதல் இடத்துல இருக்கு. முழு இந்தியால திருடர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் டெல்லி. அதிகமாக ராபரி நடக்கக்கூடிய இடம் டெல்லி. அவ்வளோ அதிகமாக கிரைம்ஸ் நடக்கிற இடத்துல ஏஐ ரெகக்னைசேஷன் சிஸ்டத்தை இவங்க பயன்படுத்தியிருக்காங்களே, இதன் மூலமாக ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கவே கிடையாது. இப்பவும் கூட 6 லட்சத்திற்கு மேற்பட்ட ரேப் கேசஸ் பெண்டிங்ல இருக்கு. எந்த ஒரு ஸ்டெப்பும் அதுக்காக வேண்டியவங்க எடுக்கவே இல்லை. ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுக்கல. ரேப் கேசஸ் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. யார் ரேப் பண்ணிருக்காங்க பிடிக்கிறதுக்கான முழு டெக்னாலஜி சிஸ்டமும் அவங்கள்ட்ட இருக்கு. அதுல அவங்க அந்த நபருடைய ஃபேஸை போட்டால போது முழு ஜாதகம் வந்துடும். ஆனா இன்னும் அதுக்காக வேண்டி ஸ்டெப் எடுக்கல. கிட்னாப்பிங் 2022 இப்போ வரைக்கும் அதிகரிச்சிருக்கு, திருட்டு அதிகரிச்சிருக்கு, அதையும் தாண்டி ரேப் அதிகரிச்சிருக்கு, மர்டர் அதிகரிச்சிருக்கு. டெல்லி தான் இந்தியாவினுடைய கேபிட்டல். நம்ம தேசத்தினுடைய கேபிட்டல்ல எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு தேசத்தினுடைய கேபிட்டல்லையே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல, அப்போ மற்ற இடங்கள்ல கொடுப்பீங்களா? என்ன கொடுக்க முடியும் உங்களால?